ஹலோ நண்பர்களே! இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிகினிங் ஆஃப்டர் த எண்ட்ல எபிசோட் 8 ரீயூனைட்டட் வித் த கிங். மாத்தர வந்து வீட்டுக்கு வந்தானா, வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து அப்படியே கட்டி பிடிச்சு அழுகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த பக்கத்துல அந்த குழந்தை பார்த்துக்கிட்டு, அம்மா அழுகாத மாரி சொல்லுது. அதுக்கப்புறம் இந்த மாத்திரை வந்து பழைய ஸ்டோரி நினச்சு பார்க்குறான். அவங்க அப்பா சொன்னது நினச்சு பார்க்குறான். அது மட்டும் இல்லாம எவ்வளோ நேரம் இதுதான் உங்கள் அண்ணன் இது மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க நம்ம அண்ணன். அதுக்கப்புறம் நம்ம நம்ம கிங்குமே என் பேர் ஆதர் லீவன், நான் தான் உன்ன மாதிரி அந்த எல்லார்கிட்ட வந்து சொல்லிட்டுருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஆத்தரை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி பேசுகிறாங்க. இது மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டியா, இந்த மாதிரி உனக்கு ஒரு நோய் இருக்குது, அதெல்லாம் சரியாயிடுச்சு அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் சரியாயிடுச்சு மாதிரி நம்ம ஆத்தரை சொல்கிறான். அது இல்லாமல் அவங்க அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி ஒழுங்காக சாப்பிட்டியா, நீ ரொம்ப ரொம்ப ஸ்கின்னியாக தெரியுறியே, இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. நம்ம தொந்தரவு பண்ணாதாக இந்த மாதிரி அவங்க அப்பா சொல்ல, சரி இந்த மாதிரி அவங்க அம்மா சொல்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து எல்லாரும் இங்கே வர மாதிரி அவங்க அம்மா சொல்லும் போது, அவரோ பக்கத்துலேயே கியூட்டாக்கியா நடந்து வரா. ஞாபகம் இருக்கா அது மாதிரி நாங்கள் தூங்கும் போதெல்லாம், கடைசியாக தூங்கும் போது உங்கள் அண்ணனை பற்றி பேசிட்டு தூங்குவோம், அந்த மாதிரி ஞாபகம் இருக்கிற மாதிரி நம்ம அம்மா கேட்குறாங்க. அண்ணாவா அந்த மாதிரி நம்ம எல்லாரும் கேட்க, அதுக்கப்புறம் நல்ல வேளை நம்ம கடைசியாக பார்த்துட்டேன் மாதிரி நம்ம ஆத்தர் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த குட்டி டிராகன் இருக்கும்ல சில்வியா, அது வந்து நம்ம எல்னோரா வந்து அப்படியே தாவி குதிச்சு போய்க்கிச்சு. அப்புறம் வந்து நம்ம ஆத்தரை வந்து அவங்க அம்மா அப்பா உட்கார வச்சு இந்த மாதிரி எல்லா விஷயமே சொல்கிறான். மலையிலேருந்து விழுந்ததுக்கப்புறம் என்ன நடந்துச்சு இந்த மாதிரி எல்லாமே சொல்கிறான். ஆனால் அவன் செல்வியா மீட் பண்ணதை மட்டும் சொல்ல, ஏன் என்ன காரணம்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் சரியான இடம் எல்லாமே கிங்டம் எல்னோரா தான். அங்கே வந்து பழைய என்னோட ஃப்ரெண்டை வந்து டிஷ்ஷியா இருக்கா, அவள் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணா எல்லா விஷயத்துலையுமே இந்த மாதிரி நம்ம ஆத்தர் சொல்கிறான். இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது அப்புறம் உன்னோட நோய் வந்து என்னாச்சு, சரியாச்சா இந்த மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. அதை பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது ஒன்றுமே இல்லை, நான் சரி பண்ணிட்டேன். எதனாலனா, எதனால் எனக்கு இந்த நோய் வந்துச்சுன்னா, எனக்கு வந்து மானாக்கோரை வந்து நான் சீக்கிரமாகவே அவாய்ட் பண்ணுறங்காட்டி எனக்கு வந்து மானாக்கோரை வந்து அன்ஸ்டேபிளாக இருந்தது. அந்த ரிசல்ட் தான் எனக்கு வந்து அந்த நோய் கொடுத்துச்சுன்னு மாதிரி நம்ம ஆத்தர் சொல்கிறான். எனக்கு தெரியும், நான் பொய் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும், இந்த மாதிரி என் மனசுக்குள்ளேயே பேசுகிறான். அது இல்லாமல் நான் ஸ்ட்ராங்காக மட்டும் இல்லாமல் இருந்தேன்னா எல்லாத்தையும் நான் ரிஸ்க் எடுத்துக்க வேண்டியிருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆத்தர் சொல்கிறான். அவங்க அப்பா அந்த மாதிரி அவனோட லிட்டில் ஃப்ரெண்ட் அது அந்த மாதிரி கேட்கும்போது, ஆமாம் அதை வந்து நான் ட்ராவல் பண்ணிருக்கும்போது மானா பீஸ்ட்டை பார்த்தேன் அந்த மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா பேர் வந்து சில்வியா, அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியல, அவங்க வந்து இறந்துட்டாங்க. அதனால் அந்த பேரையே இவளுக்கு வச்சுட்டேன். இவ பேர் வந்து சில்வி இந்த மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் சரி நான் இது நீ நல்லா நல்லா வந்துட்டியடா, அதுவே போதும்ன்னு மாதிரி எங்கள் அப்பா சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேள்வின்னா, சரி இப்போ உன்னோட மாணவர்களோட லெவல் இந்த மாதிரி கேட்கும்போது, அவங்க அம்மா வந்து இது மாதிரி சொல்கிறாங்க, ரேனோட என்ன 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 கேள்வி கேட்குற, நம்ம பையன் வந்து இப்போ தான் வந்திருக்கான் வீட்டுக்கு, உடனே இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம் இந்த மாதிரி நம்ம அம்மா கேட்குறாங்க. என்ன இது இந்த மாதிரி அவன் வளர்ச்சி நான் பார்க்க வேணாமா இந்த மாதிரி நம்ம அவங்க அப்பா கேட்குறாரு. நம்ம ஆத்தா வந்து கேள்வி கேட்கலாம். என்னன்னா, "அப்பா நீங்க வந்ததுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணீங்க?" இந்த மாதிரி கேட்கும்போது, "நான் இங்க எனக்கு வந்து வேலை கிடைச்சிருச்சு. ஆக்ஷன் ஹவுஸ்ல வந்து வேலை பார்க்குற மாதிரி சொல்கிறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்ட்ரக்டர் டீம்ல செக்யூரிட்டியா இருக்கிறேன். நான் தான் லீடர் மாதிரி அவங்க அப்பா பெருமையா சொல்றாரு. ஆத்தர் வந்து, "அப்பா உங்களோட மானாக்கோரோட லெவல் என்னன்னு?" இந்த மாதிரி கேட்குறான். 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நான் இப்போ வந்து டீப் ஆரஞ்ச வந்து அடைஞ்சிருக்கேன் மாதிரி அவங்க அப்பா சொல்றாரு. அப்புறம் நம்ம ஆத்தரும் ஷாக் ஆகுறான். அதுக்கப்புறம் அந்த மானாக்கோர் வந்து இப்படி ஆர்டர் வைஸா இருக்கும்போது பிளாக்கு, ரெட்டு, ஆரஞ்சு, எல்லோ, சில்வர், அதுக்கு கடைசியா ஒயிட்டு, அந்த மாதிரி அந்த மானாக்கோரை காட்டுறாங்க. என்னென்ன இருக்குன்னு மாரி. ஒவ்வொரு கோருமே கலர் டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னா, டீப்பு, ஸ்டாண்டர்ட், அப்புறம் லைட்டா இருக்கும். அந்த மாதிரி நம்ம மானாக்கோரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. டீப் ஆரஞ்சு அந்த மாதிரி நம்ம ஷாக்காக. அ ஆனா எங்க அப்பா வந்து ஒரு ஆகுமென்டர். அதுவும் இல்லாம எங்க அப்பா வந்து ஃபிசிக்கல் ட்ரெய்னிங்ல ரொம்ப சிறந்தவர் மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்க மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். அது இல்லாம இப்போ உன்னோட ஸ்டேஜ் அந்த மாரி நம்ம அப்பா கேட்குறாரு. என்னோடது வந்து லைட் ரெட் அந்த மாரி அவங்க அப்பா ஷாக்காக, அ கிட்டத்தட்ட நெருங்கிட்டான் மாரி அவங்க அப்பா வந்து ரொம்ப சந்தோஷத்துல குதிக்கிறாரு. நம்ம தங்கச்சி என்ன பண்றான்னா, டேம் இட் மாரி சொல்றா. அதுக்கப்புறம் நம்ம அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க நான் உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன். நம்ம பொண்ணு இருக்கும்போது பார்த்து பேசுங்க அந்த மாரி சொல்லிட்டேன். நீங்க கேட்கவே மாட்டேங்கிற மாரி நம்ம அம்மா சொல்றாங்க. இல்ல உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமேல் அந்த வார்த்தைய யூஸ் பண்ணாத மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவளும் வந்து டேம் இட் சரின்னு மாரி சொல்றா.
அதுக்கப்புறம் எங்க அம்மா மொறச்சு பார்க்குறாங்க. சரி நீ இப்படி வந்து லைட் ரேட்ட வந்து மேனேஜ் பண்ற மாரி எங்க அப்பா கேட்குறாரு. சரி வா நம்ம பின்னாடி போய் நம்ம இந்த சந்தோஷத்த போய் கொண்டாடலாம் அந்த மாரி அவங்க அப்பா சொல்றாரு. எங்க தங்கச்சி வந்து சீன்னு மாரி சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து இந்த மாரி இது உங்க ஃபால்ட் ஆனி இந்த மாரி சொல்றா. நான் உங்ககிட்ட பல டைம் சொல்லிட்டேன். எப்படியா பார்த்து பேசுங்கன்னு. அது மாரி நம்ம அம்மா பேசிட்டு இருக்காங்க. அதே மாரி நம்ம ஆத்திரம் வந்து இது மாரி நல்ல வேள நான் வந்து வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன் மாரி நம்ம ஆத்திரம் வந்து நினைக்கிறான். திரும்பியும் அந்த கதவ தொறந்து ரெய்னால்டு இந்த மாரி உன்னோட நான் கேள்விப்பட்டேன் உன் பையன் திரும்பி வந்துட்டான் அந்த மாரி கேட்குறான். அதுக்கப்புறம் அவன நம்ம ஆத்தா வந்து மனசுக்குள்ள நினைக்கிறான். இவங்க தான் என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரி நினைக்கிறான். ஆத்தர் கேட்டுக்கோ இவரு தான் வந்து வின்சென்ட் ஹெல்சியா. அதுக்கப்புறம் இந்த மேன்ஷன வந்து இவரு தான் ரன் பண்ணிட்டுருக்காரு. அதுவும் இல்லாம இவரு தான் என்னோட பாஸ் அந்த மாரி நம்ம அப்பா சொல்றாரு. வின்சென்ட், தபிதா என்னோட ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். இவன் தான் என்னோட பையன் ஆர்தர் லீவைன் அப்படின்னு நம்ம அவங்க அப்பாவும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கு நம்ம ஆர்தரும் அவங்கள பார்த்தது ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. மிஸ்டர், மிஸ்ஸஸ் ஹில்ஸ்டியா அந்த மாரி சொல்றான். ஆர்தர் நீ உண்மையாலுமே ரேனால்ட்ஸ் சன் தான அந்த மாரி கேட்கறாரு. அதுக்கப்புறம் அவரோட பொண்ண இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. ஆர்தர் இதுதான் என்னோட பொண்ணு லீலா. எனக்கு தெரிஞ்சு நீங்க 2 பேரும் நல்லா ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த மாரி அவங்க அப்பா சொல்றாரு. அந்த பொண்ணு டிராகன பார்த்துட்டு நைஸ் டூ மீட் யூ ஆத்தர். உன்னோட பெட்டும் எனக்கு ஃப்ரெண்டா இருக்கும் அந்த மாரி கேட்கறா. நம்ம ஆத்தர் கண்டிப்பா இருக்கும் மாரி சொல்றான். அது இல்லாம நம்ம ஆத்தர் அப்பா என்னங்கிறாருன்னா, ஆத்தர் இங்க பார்த்துக்கோ இது வந்து இவளோட லீலாவோட ஹவுஸு. நீ எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம நல்லா இன்ட்ரோடியூஸ் ஆயிக்கிற மாரி சும்மா பேசிட்டு இருக்காங்க 2 பேரும். எந்த ஒரு தொல்லையும் அவங்ககிட்ட பண்ணிக்காத மாரி அவங்க அப்பா சொல்றாரு. அதுவும் இல்லாம தொல்லையான்னு மாரி அவங்க லீலாவோட அப்பா கேட்க, அதுக்கப்புறம் அவன் ஸ்பேரிங்கும் பண்ணுவான் எனக்கு தெரியாத மாரி அவங்க அப்பா சொல்லுவாரு. ஆத்தர் அப்பா சொல்லுவாரு. ஸ்பேரிங்கா? அது மாரி அவங்க அப்பா ஷாக் ஆவாரு. அதுக்கப்புறம் கார்டனுக்கு வராங்க. கார்டன் வந்ததுக்கப்புறம் ஆலைஸ் உண்மைய சொல்லு. இது வந்து அவன் லைட்டு ரெட்ல வந்து அவன் மானக்கோ இருக்கு. இது பொய் தான மாரி நம்ம அது என்ன லீலா அப்பா கேட்குறாரு. அலைஸ் நானே ஷாக்கா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம இவன் ரொம்ப ஃபாஸ்ட் லேர்னர் தெரியுமா? அந்த மாரி நம்ம ஆத்தர் அம்மா சொல்றாங்க. 8 வயசையும் அவாய்ட் பண்ணதும் இல்லாம, இந்த 3 ஸ்டேஜ வேற இவன் கடந்து வந்திருக்கானா அந்த மாரி அவங்க அப்பா வந்து ரொம்ப ஷாக் ஆகுறாரு. யார் அப்பா? லீலாவோட அப்பா. இந்த விஷயத்துல அவன் பொய் சொல்ல மாட்டான்னு மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம லீலாவோட அம்மா வந்து புடிச்சு உட்கார வைக்கிறாங்க நம்ம லீலாவோட அப்பாவ. உட்காருங்க அந்த மாரி சொல்லி உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பா பையன் பேட்டில் வந்து காட்ட போறாங்கோ. அத நான் கேட்டுட்டேன். அ லைட்டர் இந்த மாரி நான் மென்ஷன் பண்ணிக்க கூடாது அந்த மாரி அவங்க அப்பா நம்ம ஆத்தர் வந்து நினைக்கிறான். இந்த ஃபைட் ஆரம்பிக்கலாம் ஆத்துற மாரி எங்க அப்பா சொல்ல, சரிங்கப்பா எங்க அப்பா ரொம்ப கொடச்சு மதிப்பிட்டாரு திட்பிட்டாரு மாரி எங்க அப்பா சொல்றாரு. நானும் தான்ப்பா அப்படி மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். அதுக்கப்புறம் எங்க மாரி சண்டை போட்டே இருக்காங்க. சண்டை போட்டதுக்கப்புறம் போட்டுக்கிட்டே இருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம அப்பாவும் என்னைய ரொம்ப கவனிக்க வைக்கிற மாரி சொல்றாரு. இப்பலேருந்து நான் வந்து பின்ன சீரியஸா எடுத்துக்கிட்டேன் இந்த ஃபைட்ட. அவர் வந்து அவரோட பவர வெளிப்படுத்தி சார்சர வந்து வெளிப்படுத்திட்டாரு. சார்சர் வந்து இனிமேல் அந்த ஃபிசிக்கல் பவரோட அந்த இணைஞ்சு பவர் இணைஞ்சு வந்து அடிக்கிறது தான் வந்து சார்சர்ன்னு சொல்லுவாங்க. இது மாரி பவர்லேயே 2 பவர் இருக்கு. ஒண்ணு வந்து ஆகுமெண்ட் சார்சர் இருக்குது. அது இல்லாம எங்க எங்க உலகத்துல வந்து இத வந்து கீன்னு சொல்லுவாங்க. அதாவது லைஃப் ஃபோர்ஸு அந்த மாரி நம்ம ஆத்தர் வந்து பேசிட்டு இருக்காரு. நம்ம தடவ பவர் ரிலீஸ் பண்ணி, அப்பா இனிமேல் நானும் சீரியஸா இருக்க போறேன் மாரி நம்ம ஆத்தர் சொல்றாரு. நம்ம ஆத்தர் பவர் யூஸ் பண்ணி ஃபயர் எலமெண்ட் யூஸ் பண்றாரு. நார்மல் ஃபயர் எலமெண்ட் இல்ல, அட்வான்ஸ் ஃபயர் எலமெண்ட்டு. அதுக்கப்புறம் இப்போதான்ப்பா உங்கள சர்ப்ரைஸ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் மாரி நம்ம சொல்லி வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அவங்க அப்பாலேருந்து எல்லாருமே ஷாக் ஆகி அப்படியே அந்த ஃபைட்ட பார்த்துட்ருப்பாங்க. திடீர்னு அப்பா வந்து உடனே வந்து கட்டி புடிச்சு, "இத எங்க கத்துக்கிட்டேன்னு" மாரி கேட்பாரு. எல்லாரும் வந்து அப்பா அவங்கள கொன்னாங்க இந்த மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து பார்த்து போ ஓடக்கூடாது எல்லாரும் இது மாரி அவங்க அம்மா சொல்லிட்டு கேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் இவன இப்ப நான் குடிச்சே ஆகுற மாரி நம்ம லீலா அப்பா சொல்றாரு. லீலா அப்பா கேட்கறாரு, "நீ நெனச்சு கூட பார்க்கலைல உன் பையன் இந்த மாரிலாம் பண்ணுவான்னு." அவன் கேட்கும்போது ஆமா மாரி அவங்க அப்பா சொல்லிட்டுருக்காரு. அதுவும் இல்லாம என்னோட பவர வந்து 3ஆவது வயசுலயே அவாய்ட் பண்ணிட்டான். அது மாரி சொல்றாரு. அ 3ஆவது வயசுலயே அவாய்ட் பண்ணிட்டான் மாரி ஷாக் ஆகுறாங்க அந்த லீலா அப்பா. வந்து என்ன அதனால தான் உன்னோட பழைய வீடு வந்து எரிஞ்சு போச்சான்னு மாரி கேட்குறாரு. அது வந்து என்ன அந்த காலத்துக்கு என்ன கொண்டு போகுதுன்னு மாரி எங்க அப்பா வந்து சிரிச்சுட்டே சொல்றாரு. லீலா அப்பா வந்து என்ன நினைக்கிற? ஆத்தர வந்து எக்ஸ்ட்ராஸ் அகாடமில சேர்த்துடலாமான்னு மாரி கேட்குறாரு. எக்ஸ்ட்ராஸ் அகாடமில இருந்து ஆத்தர் ஷாக் ஆகுறான்.
அது வந்து தலைசிறந்த மேஜிக் அகாடமி ஆச்சே! அது உண்மையாலுமே சொல்றியா? அந்த மாரி நம்ம ஆத்தர் அப்பா கேட்குறாரு. குறுக்க பேச மன்னிக்கணும். நான் ஒண்ணு சொல்லலாமா? அந்த மாரி நம்ம ஆத்தர் கேட்குறான். ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இப்ப தான் எங்க அம்மா, அப்பா பார்த்துருக்கேன். ஃபேமிலிய பார்க்குறேன். இந்த மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். ஆமால்ல, அது மாரி நான் அவரு யோசிக்கிறாரு. நான் சுயநலமா யோசிச்சுட்டேன். இந்த மாரி ரொம்ப ஃபீல் பண்றாரு. அப்புறம் வந்து ஒரு இடத்துல நடந்து போயிட்டுருக்கான். நடந்து போகும்போது தொலைஞ்சு போயிடுறான். நம்ம லீலா வந்து எங்க தொலைஞ்சு போயிட்டியா? இந்த மாரி கேட்கும்போது, வா நான் ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன் இந்த மாரி சொல்லுவா. அது இல்லாம கூட்டு போயிட்டு நமக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க இந்த மாரி சொல்லி, அங்க இருக்க சர்வன்ட்லாம் கூப்பிட்டுருவா. அதுக்கப்புறம் நீ தான் அந்த பையனா என்னோட கார்டன வந்து எரிச்சது இந்த மாரி ஒரு பாட்டி சொல்லுவாங்க. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் மாரி நம்ம ஆத்தா சொல்லுவான். அதுவும் இல்லாம அவங்க சும்மா ஜோக் பண்றாங்கன்னு மாரி இன்னொருத்தன் சொல்லுவான். இந்த டக் ஃபேட்ட காணுன மாரி நம்ம லீலா கேட்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க ரொம்ப வெயிட் போட்டீங்க ரீசென்ட்டா" அந்த மாரி சொல்றாங்க. எப்ப வந்து நம்ம லீலா வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்களோ, அப்பலாம் இங்க வருவாங்க அந்த மாரி அந்த 2 சர்வன்ட்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் அவங்களோட சார்சர் பவர் வந்து அவேக் பண்ணல. அ அதுவும் இல்லாம இந்த சின்ன குழந்தை மேல இப்பயே வந்து ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க. இந்த மாரி சர்வெண்ட் வந்து நம்ம லீலா மேல கவரப்பட்டுருப்பாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிடுது. அப்புறம் வந்து ஆத்தர், அவங்க அப்பா, அம்மா வந்து சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க அம்மா ரொம்ப புகழ்றாங்க. ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கிற மாரி சொல்லி புகழ்றாங்க. நம்ம பையன பத்தி நமக்கு தெரியாதா? இவன் என்னதான் மாறுனாலும் இவன் நம்ம பையன் மாரி அவங்க அப்பா சொல்றாரு. நான் ரொம்ப மாட்டேன் மாரி அவங்க அம்மாவ பார்த்து நம்ம ஆத்தர் கேட்குறான். அதுவும் இல்லாம நீங்க உள்ள இருந்து பார்க்க நீ ரொம்ப ரொம்ப சின்ன பையன். அது இல்லாம ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் கைண்டா இருக்க அந்த மாரி நம்ம அவங்க அம்மா வந்து சொல்றாங்க. எனக்கு தெரியும் அத்த நீ ஃப்யூச்சர்ல வந்து கண்டிப்பா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சார்சரா வருவ. அந்த மாரி சொல்றாரு. அது இல்லாம இன்னைக்கு ஒரு நியூஸ் வந்து கேள்விப்பட்டேன். அது மாரி நம்ம அப்பா சொல்றாரு. என்ன நியூஸ்ன்னு மாரி கேட்கும்போது, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுன்னு மாரி நம்ம ஆத்தர பார்த்து சொல்றாரு. நம்ம ஆத்தரும் அம்மா, அப்பாவுக்கு குட் நைட் சொல்லிட்டு இருக்காப்புல. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கேட்குறாரு, "ஆத்தர் நீ வின்சென்ட் சொன்னத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு" மாரி நம்ம அப்பா சொல்றாரு. காலையில எழுந்ததுக்கப்புறம் நம்ம ஆத்தரும் வந்து அப்படியே படிக்கட்டுலேருந்து ஓடி வராப்புல. ஓடி வந்ததுக்கப்புறம் அந்த பழைய டீம வந்து அப்படியே பார்த்து பார்க்குறாப்புல. திடீர்னு நம்ம பழைய ஆஞ்சலினா என்ன பண்ணுறான்னா, புடிச்சு கட்டி பிடிச்சிர்றா. ஆனாலும் பீட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் டட்டுன்னு வரான். வந்து நான் பார்த்த வரைக்கும் நீங்க ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டீங்கன்ற மாரி நம்ம ஆத்தர் சொல்றான். ஜாஸ்மின் வந்து புடிச்சு செக்கப் பண்றா. அதுக்கப்புறம் சாரி ஆர்த்தர் நாங்க பண்ணது தப்பு இது மாரி சொல்லி மன்னிப்பு கேட்குறா. உண்மையாலும் நீங்க வந்து ஸ்க்ரீன் ஷாட்டுக்கு வந்துட்டீங்களா? அந்த மாரி நம்ம ஆத்தர் வந்து கேட்குறான். அது இல்லாம அவங்க காசும் தராங்கன்னு மாரி பர்த்டேன்னு சொல்றான். அத வந்து உண்மையாலுமே ஒர்த்துன்ற மாரி நம்ம கேட்குறான் இன்னொருத்தன். அதுக்கப்புறம் ஜாலியா பேசிட்டே இருக்காங்க அவங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம அந்த சீன அப்படியே கட் பண்ணி நம்ம லீலாவ காட்டுறாங்க. அதுக்கப்புறம் லீலா வந்து கம்முனு அப்படியே உட்காந்துட்டுருக்கா. அதோட அந்த சீன் அப்படியே முடிக்கிறாங்க. தேங்க் யூ காய்ஸ்.